புக்கிட் டமான் தேசிய குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குநராக பொறுப்பேற்ற டத்தோ எம். குமார் தலைமையிலான சிறப்பு சோதனை குழுவினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 288 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் மற்றும் சிலாங்கூரை சுற்றியுள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த கேளிக்கை மையங்களை அடையாளம் கண்ட சிறப்பு படையினர் ஒரே நேரத்தில் சோதனையை மேற்கொண்டதாக டத்தோ எம். குமார் கூறினார். சிலாங்கூரில் 16 கேளிக்கை மையங்களிலும் கோலாலம்பூரில் 6 கேளிக்கை மையங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மொத்தம் 288 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 170 பேர் வெளிநாட்டினர் என்றும் 21 காவலர்களும் 26 தொழிலாளர்களும் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலியல் உல்லாச சேவைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மியான்மரைச் சேர்ந்த 66 பெண்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்கள் 18 முதல் 51 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் நேபாளம், வங்காளதேசம் ஆகிய நாட்டினரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தோ எம். குமார் கூறினார். சம்பந்தப்பட்ட கேளிக்கை மையங்கள் வெளிநாட்டினரின் உதவியில் இயங்குவதாகவும் முறையான உரிமங்கள் இல்லாமல் நடத்தப்பட்டு வருவதாகவும் எம். குமார் கூறினார். கெந்திங் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா பயணிகள் பேருந்து 2 வாகனங்களை மோதி விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை 5 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் பேருந்தில் 20 வியட்நாம் நாட்டு சுற்றுலா பயணிகளுடன் ஓட்டுநர் ஒருவரும் இருந்ததாகவும் பகாங் மாநில காவல்துறை தலைவர் டதஸ்ரீ யஹயா உஸ்மான் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா பயணிகள் பேருந்து மைவி வாகனத்தையும் இன்னோவா வாகனத்தையும் மோதி சாலையின் தடுப்புச் சுவரை மோதியதாக நம்பப்படுகிறது. இந்த விபத்தில் 2 வாகனங்களில் இருந்த 4 சிராய்ப்பு காயங்களுக்குள்ளானதாகவும் பேருந்தில் பயணித்தவர்கள் காயங்கள் இன்றி தப்பியதாகவும் டத்துஸ்ரீ யஹயா ஓஸ்மான் கூறினார். விபத்துக்குள்ளான பேருந்து கெந்திங்கிலிருந்து இறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது. விபத்து ஏற்பட்டதற்கான மேலதிக விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் இந்த விபத்தில் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் டத்துஸ்ரீ யஹயா ஒஸ்மான் உறுதிப்படுத்தினார். இன்று காலை பினாங்கில் உள்ள ஜலான் பாயா தெருபோங்கில் கட்டுப்பாட்டை இழந்த தொழிலாளர் பேருந்து விபத்துக்குள்ளானது. இன்று காலை 7 மணி அளவில் ஜாவாவில் இருந்து பாயா தெருபோங் நோக்கி செல்லும் மலைப்பாதையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பினாங்கு மீட்புத்துறை உதவி இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு 8 பேர் கொண்ட மீட்பு குழுவினர் விரைந்ததாக அவர் கூறினார். மலையில் இருந்து இறங்கும் போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தின் போது பேருந்தில் 30 தொழிலாளர்கள் பயணித்ததாகவும் 60 படுகாயத்துடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஓட்டுநர் உட்பட 24 பேர் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளானதாகவும் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 6 தொழிலாளர்களும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 22 முதல் 26 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் இன்று காலை 8:27 மணிக்கு விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மீட்டதாகவும் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். அன்வார் மகா பொய்க்காரர் என ஒவ்வொரு நாளும் நிரூபித்து வருவதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் சாடியுள்ளார். தம் பிள்ளைகள் அரசாங்கத்தின் சொத்துக்களை கையகப்படுத்தி சொத்துக்களை குவித்திருந்தால் அந்த சொத்துக்களை மீண்டும் அரசாங்கத்திடம் திருப்பித் தர வேண்டும் என்று அன்வார் இந்தோனேசியாவில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதைத்தான் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமும் கடந்த ஜனவரி மாதம் தம் மீதும் தம் பிள்ளைகள் மீதும் குற்றம் சாட்டி விசாரணையை நடத்தியது. அப்படியானால் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் அன்வாரின் அறிவுறுத்தலால் தம் மீதும் தம் பிள்ளைகள் மீதும் விசாரணையை மேற்கொண்டதா எனும் கேள்வியை மகாதிர் முன்வைத்துள்ளார். தாம் பிரதமராக இருந்தபோது தம் பிள்ளைகள் அரசு சொத்துக்களை கையகப்படுத்தியதாக எந்த ஓர் ஆதாரமும் இல்லை. இப்போது பிரதமராக இருக்கும் அன்வார் அவரின் பிள்ளைகள் வைத்திருக்கும் சொத்துகளுக்கு கணக்கு காட்டுவாரா? அன்வாரின் பிள்ளைகள் கொண்டிருக்கும் சொத்துகள் அவர்கள் சம்பாதித்தது என்றால் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தம் பிள்ளைகள் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் 20 ஆண்டுகளில் அவர்கள் வணிகத்தில் சம்பாதித்ததை அரசாங்கத்தின் சொத்துக்களை கையகப்படுத்தி சம்பாதித்ததாக அன்வார் எப்படி கூற முடியும் என்று மகாதிர் கேள்வி எழுப்பினார். அன்வார் ஒரு அற்புதமான திறமையான பொய்க்காரர். தேர்தலுக்கு முன்னரும் சரி, தேர்தலுக்கு பின்னரும் சரி, அவரின் பொய்கள் மலை போல குவிந்து கிடக்கும் அளவிற்கு உள்ளது என்று மகாதிர் கடுமையாக சாடினார். தம் சொத்துகள் குறித்தும் தம் பிள்ளைகளின் சொத்துகள் குறித்தும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் பல மாதங்களாக விசாரணை நடத்தியது. விசாரணையின் முடிவில் அதன் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி முறைகேடாக எந்த ஒரு சொத்துகளும் குவிக்கப்படவில்லை என்று விசாரணை அறிக்கையை வெளியிட்டார். அப்படி இருக்க அன்வார் மீண்டும் தம் மீதும் தம் பிள்ளைகள் மீதும் முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை
பொது மேடைகளிலும் வெளிநாடுகளிலும் பேசி வருவது கண்டிக்கத்தக்கது என்று மகாதீர் தெரிவித்தார். நாட்டின் வேலையின்மை விகிதாச்சாரம் ஜூன் மாத நிலவரப்படி 3.0 விழுக்காடாக உள்ளது என்றும், வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 5,18,700 குறைந்துள்ளது என்றும், இன்று வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதாரத்தின் தொடர்ச்சியான விரிவாக்கத்தால் தொழிலாளர் சந்தை ஜூன் மாதத்தில் அதன் நேர்மறையான வளர்ச்சி வேகத்தை தக்க வைத்துக் கொண்டதாக தலைமை புள்ளி விவர நிபுணர் ஹுசீன் மஹிதீன் தெரிவித்துள்ளார். இது வேலை வாய்ப்புகளில் நிலையான அதிகரிப்பினை காட்டுவதாக அவர் கூறினார். பாஸ் நடத்தும் இஸ்லாமிய பாலர் பள்ளிகளில் 9,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை விட மிக குறைவான 600 ரிங்கிட் முதல் 700 ரிங்கிட் வரை மட்டுமே கொடுப்பனவுகளை பெறுவது மிகவும் நியாயமற்றது என்று பக்கத்தன் ஹரப்பான் சத்யாவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி நிக்கமாட் தெரிவித்துள்ளார். இது 1,700 குறைந்தபட்ச ஊதிய விதிக்கு எதிரானது என்றும், இபிஎஃப் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்புக்கான பங்களிப்புகள் போன்ற பிற கடமைகளை தவிர்க்கும் செயல் என்றும் முன்னாள் அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். இது தெளிவாக சட்டத்திற்கு எதிரானது. ஒவ்வொரு முதலாளியும் தங்கள் தொழிலாளர்களை தன்னார்வலர்கள் என்று முத்திரை குத்தினால் யாரும் குறைந்தபட்ச ஊதியத்தை செலுத்த மாட்டார்கள் என்று 13வது மலேசியா திட்டத்தை விவாதிக்கும் போது அவர் மக்களவையில் கூறினார். பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவால் நிறுவப்பட்ட இஸ்லாமிய பாலர் பள்ளிகளான பாஸ்டி அமைப்புகள் 1980களின் பிற்பகுதியில் மாற்று நம்பிக்கை அடிப்படையிலான ஆரம்ப கல்வி முறையை வழங்க தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. 13வது மலேசிய திட்டத்திற்கான நிதியை மாநில அரசுகளுக்கு நேரடியாக வழங்குமாறு மத்திய அரசை திரங்கானு மந்திரி பெசார் அமர் சம்சூரி முக்தார் வலியுறுத்தியுள்ளார். முன்னுரிமை அளிக்க வேண்டிய தேசிய அல்லது உள்ளூர் திட்டங்களுக்கான சிறப்பு மானியங்கள் மூலம் மாநில அரசுகளுக்கு ஒதுக்கீட்டை அரசாங்கம் விநியோகிக்க வேண்டும் என்று ஷம்சூரி பரிந்துரைத்தார். அத்தகைய முறை கசிவுகள், அதிகாரத்துவம் மற்றும் கூட்டாட்சி நிறுவனங்களின் ஒப்புதலில் தாமதம் ஏற்படும் அபாயங்களை குறைக்கும் என்று பாஸ் கட்சியின் உதவி தலைவருமான அவர் மக்களவையில் தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் அதிகாரங்களை மேம்படுத்த அல்லது கூட்டாட்சி அதிகாரங்களை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பரவலாக்க 13வது மலேசிய திட்டம் ஒரு வாய்ப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கட்சி சார்பு அரசியல் உணர்வுகளால் பாதிக்கப்படாமல் மாநிலங்களின் விரைவான முன்னேற்றத்திற்கு இது முக்கியம் என்று அவர் 13வது மலேசிய திட்ட விவாதத்தின் போது கூறினார். புதிய சட்டங்களை ஏற்றுவதன் மூலம் இதை உணர முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.